ஹாய் ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் பேக் டு டிகே பேர்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வளர்க்குற பறவைங்களுடைய ப்ரீடிங் ரெக்கார்ட்ஸை எப்படி ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த பேர் போன ஸ்க்ளெட்சில் எத்தனை முட்டை வச்சது, எத்தனை முட்டை அதில் பொரிஞ்சுது, இப்போ இதுக்கு எத்தனாவது ஸ்க்ளெட்சு, இந்த ஸ்க்ளெட்சில் எத்தனை முட்டை வச்சுருக்கு, எத்தனை பொரிஞ்சிருக்கு, இந்த மாதிரியான டீட்டெயில்ஸையும், அதே போல் ஒரு பேட்சில் வந்த எல்லா பேருங்களுடைய சிக்குங்களை எப்படி ப்ராப்பராக ரெக்கார்ட் பண்ணி வைக்கணும், இதனுடைய பேரண்ட்ஸ் பேர்டு என்னென்ன ஒரு டேட்டாவாக வச்சுருக்கிறது தான் ப்ரீடிங் ரெக்கார்ட்ஸ்னு சொல்லுவாங்க. ஒரு சிலர் ஒரு நோட் புக்கில் அவங்களுக்கு வாட்டமாக எழுதி வச்சுப்பாங்க. பல பேரும் மனக்கணக்கிலே வச்சுருப்பாங்க, அப்புறம் மறந்துடுவாங்க. விஷயம் தெரிஞ்சவங்க மட்டும் எத்தனை வருஷம் கழித்து கேட்டாலும் இந்த பேர்டு இந்த தேதியில் பொரிஞ்சது, இதனுடைய பேரண்ட்ஸ் பேர்டு இதுன்னு கரெக்டாக சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரியான பறவைங்களுடைய ப்ரீடிங் ரெக்கார்ட்ஸை எப்படி ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணி வைக்கணும் பற்றின டீட்டெயில்ஸை தான் இந்த எபிசோடில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். லெட்ஸ் கோ டு த வீடியோ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பறவைங்களுடைய ப்ரீடிங் ரெக்கார்ட்ஸை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு நடந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு சில வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு ப்ரீடர்ஸ் கிட்ட ஒரு மேல் ஆஃப்ரிக்கன் லவ் பர்ஸ் ரிங்கு போட்டு வித் டிஎனோடு வாங்கினேன். 6 மாதம் கழித்து ஒரு சின்ன விஷயத்துக்காக அவர்கிட்டயே போய் இந்த பேர்டுனுடைய பேரண்ட்ஸ் டீட்டெயில்ஸை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன்னு கேட்டேன். ரொம்ப யோசித்து எனக்கு ஞாபகம் இல்லைன்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் நான் அவர்கிட்ட இந்த மாதிரி ப்ரீடிங் சார்ட் மெயின்டைன் பண்ணலாமே, ஃப்யூச்சரில் உங்களுக்கு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொன்னேன். எல்லா டீட்டெயில்ஸையும் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு வந்துட்டேன். ஒரு சில வாரம் கழித்து அவரே ஃபோன் பண்ணி, இது ரொம்ப ஈஸியாகவும் கம்ஃபர்டபுளாக இருக்குது, இப்போ எனக்கு என்கிட்ட இருந்து 2 ஃப்ரெண்ட்ஸு இதை காப்பி பண்ணிவிட்டு போய் அவங்களும் யூஸ் பண்ணுறாங்கன்னு சொன்னார். இப்போ உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நான் ஏன் இதை சொல்கிறேன்னு. பறவைங்க வளர்க்குற எல்லா ப்ரீடர்ஸும் தெரிஞ்சுக்கணும், அதுக்காகத்தான். சரி வாங்க இதை பற்றி விரிவாக பார்ப்போம். ஸ்டார்டிங்கில் நான் என்னுடைய பேர்டுக்கான ப்ரீடிங் ரெக்கார்டை ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுறதுக்காக இன்டர்நெட்டில் செக் பண்ணேன். ஆடு, மாடு, கோழி, பன்னி, முயல் எல்லாத்துக்குமே ப்ராப்பராக இருக்குது. அதில் பறவைங்களுக்கு நிறையவே இருக்குது. ஸோ எல்லா ரெக்கார்டையும் கேதர் பண்ணி அதை கலக்கி குலுக்கி எனக்கு மட்டும் இல்லாமல் எல்லாருக்கும் ஈஸியாக புரிகிற மாதிரி 2 ஷீட்டை ரெடி பண்ணிட்டேன். அதில் ஒரு ஷீட்டு ஸ்க்ளெட்சுக்காக, இந்த ஸ்க்ளெட்சில் இந்த பேர் எத்தனை முட்டை வச்சுது, எத்தனை சிக்கன் ஆச்சு, அந்த மாதிரியான டீட்டெயில்ஸ்லாம் இருக்கும். 2வது சிக்குங்களுக்காக, இந்த பேட்சில் எத்தனை சிக்கு வந்தது, அதனுடைய பேரண்ட்ஸ் டீட்டெயில்ஸு, ரிங் ஐடி, டிஎன்ஏ, என்ன மியூட்டேஷனு, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இதில் இருக்கும். ஓகே, இப்போது இந்த 2 ஷீட்டுங்களை பற்றி தெளிவாக பார்ப்போம், அதை எப்படி யூஸ் பண்ணணும்னு. முதல்ல ஸ்க்ளெட்சுக்கான ஷீட்டு. இந்த ஷீட்டில் பர்டிகுலராக இந்த பறவைங்களுக்கு மட்டும்தான் இல்லை, நீங்கள் வளர்க்குற எல்லா வகை பறவைங்களுக்கும் இந்த ஒரு ஷீட்டே போதும். நீங்கள் ஷீட்டில் மென்ஷன் பண்ணிக்கலாம் எந்த வகை பறவைன்னு. சரி, உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த ஷீட்டில் இருக்கிற இமேஜுகளை பற்றி முதல்ல தெரிஞ்சுக்கணும். இந்த இமேஜஸ் எல்லாமே ஸ்க்ளெட்ச் ஷீட்டுக்காக. இதை 1 by 1 எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், கவனிங்க. முட்டை சிம்பிள் எதுக்குன்னா, பறவை முட்டை வச்ச தேதியை வரிசையாக எழுதிட்டு வரணும். எந்தெந்த தேதியில் முட்டை வச்சுருக்கு பறவைன்னு சீரியல் நம்பர் ஷீட்லேயே இருக்கும். அடுத்தது ஏரோ மார்க். இந்த சிம்பிள் எதுக்குன்னா, ஒரு நெக்ஸ்ட் பாக்ஸில் இருந்து முட்டையோ இல்லை சிக்கியோ வேறு ஒரு நெக்ஸ்ட் பாக்ஸுக்கு மாற்றும் போது இங்கே மென்ஷன் பண்ணோம். அதே போல் அந்த பாக்ஸில் இருக்கிற ஷீட்டில் இது எங்கேருந்து வந்ததுன்னு மென்ஷன் பண்ணணும். அடுத்தது முட்டை உடஞ்சி சிக்கு வெளில வர மாதிரி இருக்கல, இந்த சிம்பிளுக்கு நேராக சிக்கு என்னைக்கு பொரிஞ்சதோ அந்த தேதியை இங்கே எழுதணும். அடுத்தது ரிங்கு. இந்த இமேஜுக்கு நேராக சிக்குக்கு ரிங்கு போடுவீங்களா, அந்த ரிங் நம்பரை இங்கே மென்ஷன் பண்ணோம். அடுத்தது டிஎன்ஏ சிம்பிள். இந்த சிம்பிளுக்கு நேராக சிக்குக்கு டிஎன்ஏ போட்டிங்கன்னா அதனுடைய ஜெண்டரை இங்கே மென்ஷன் பண்ணுங்கள், மேல் ஆர் ஃபீமேல். கடைசியாக ரீமார்க்ஸ்ன்றது ஒன்றும் இல்லைங்க, அந்த வரிசையில் வர முட்டைக்கோ இல்லை சிக்குக்கோ ஏதாவது நடந்ததுன்னா அதை நீங்கள் மென்ஷன் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், அந்த முட்டை புரியாது, இல்லை டெட் இன் ஷெல்லு, முட்டையிலே இறந்துருச்சு, இல்லை சிக்கு பொறிஞ்சு இறந்துருச்சு, இந்த மாதிரி ஏதாவது
ஏதோ ஒரு இன்சிடென்ட் நடந்ததுன்னா நீங்கள் அதில் மென்ஷன் பண்ணலாம். ஓகே, ஸ்கெட்ச் ஷீட்டில் இருக்கிற இமேஜஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். அங்கே இப்போ ஷீட்டில் போயிட்டு எப்படி அதை ஃபில் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டில் டைப் ஆஃப் ஸ்பீசியஸ், என்ன வகை பறவை வச்சுருக்கீங்களோ அதை மென்ஷன் பண்ணுங்கள் இங்கே. அடுத்தது பேர் அண்ட் கேஜ் நம்பர், அதை வந்து இங்கே மென்ஷன் பண்ணுங்கள். மேல் என்ன மியூட்டேஷனோ ஃபீமேல் என்ன மியூட்டேஷனோ அது ரெண்டுத்தையும் மென்ஷன் பண்ணிவிடுங்க. அதோட ரிங் நம்பர் எதாவது இருந்தால் அதையும் மென்ஷன் பண்ணிவிடுங்க. ஸோ முக்கியமான இது வந்து ஸ்கெட்ச் நம்பர், எந்த ஸ்கெட்ச் இதுக்கு போயிட்டுருக்கு அதை வந்து இந்த இடத்துல மென்ஷன் பண்ணுங்கள். ஸ்கெட்ச் நம்பர் அதில் எழுதிடுங்க. அப்புறம் பறவை முட்டை விற்கிற தேதியை வந்து முட்டைக்கு நேர்கோட்டில் சீரியலுக்கு நேராக எழுதுங்க. ஃபஸ்ட்டு முட்டைக்கு அந்த டேட்டில், செகண்ட் முட்டைக்கு என்ன டேட்டோ அதை எழுதுங்க. 3வது முட்டை, 4வது முட்டை, அந்த மாதிரி வரிசையாக வர முட்டைங்களுக்கெல்லாம் இந்த முட்டைக்கு நேர்கோட்டில் அந்த டேட்டை மட்டும் எழுதுங்க. இப்போ பாருங்கள், நான் 2வது முட்டையை வந்து வேறு கேஜிக்கு மாற்ற போகிறேன். ஸோ அந்த ஏரோ மார்க்கு நேர்கோட்டில் அந்த 2வது முட்டையை நான் இங்கே மென்ஷன் பண்ணுவேன், எந்த கேஜிக்கு நான் மாற்ற போகிறேன்னு. அதே போல் அந்த கேஜிலையும் இதை நான் மென்ஷன் பண்ணுவேன், இந்த கேஜிலேருந்து வந்திருக்குன்னு. இப்போது ஃபஸ்ட்டு முட்டை பொரிஞ்ச டேட்டை வந்து அந்த சிக்கன் ஆச் ஆன இமேஜுக்கு நேராக எழுதணும். அந்தமாதிரி 3வது முட்டையும் பொரிஞ்சிருச்சு, அதோட டேட்டு எழுதணும். 4வது முட்டை, 5வது முட்டை பொரியல, அதுக்குண்டான ரீசனை ரீமார்க்ஸ்க்கு கீழே எழுதுங்க. இப்போ நான் 4வது சிக்கன் நான் வேறு ஒரு கேஜிக்கு மாற்ற போகிறேன். ஸோ ஏரோ மார்க்குக்கு கீழே அந்த 4வது சிக்கன் எந்த கேஜிக்கு மாற்றணும்னா அதை இங்கே மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ ரிங்கு நம்பர் போடுங்க, எந்தெந்த சிக்குக்கு என்னென்ன ரிங்கு போகிறீங்களோ அந்த நம்பரை இங்கெல்லாம் மென்ஷன் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் க்ளோஸ் ரிங்கு போகிறதா இருந்தால் ஒரு 12 டேஸ்க்கு முன்னாடி சிக்குங்கள் போட்டுருங்க. அப்புறம் டிஎன்ஏ போட்டிங்கன்னா அதோட செக்ஸ் இங்கே வந்து மேலாக ஃபீமேலாக மென்ஷன் பண்ணிவிடுங்க. ஸ்கெட்சுக்கான ஷீட்டு இவ்வளோ தாங்க. நீங்கள் ஷீட்டை இந்த மாதிரி நெக்ஸ்ட் பாக்ஸில் ஒட்டிக்கலாம், இல்லை ஒரு பவுச்சு போட்டு இந்த மாதிரியும் வச்சுக்கலாம். ஒரு முக்கியமான விஷயத்த சொல்ல மறந்துட்டேன், பறவைங்களுக்கு ரிங்கு போடணும். ரிங்கு போடுற பட்சத்தில் மட்டும்தான் ஒரு பறவையினுடைய ரெக்கார்ட்ஸை ப்ராப்பராக மெயின்டைன் பண்ண முடியும். இல்லைனா திருப்பதியில் ஒருத்தர் மொட்டை அடிச்சிருப்பார், அவரை தேடி கண்டுபிடிக்கிற கதையாகிடும். ஸோ ரிங் இஸ் மேண்டேட்ரி. 2வது சிக்குங்களுக்கான ஷீட்டு, இது ரொம்ப முக்கியம். ஏன்னா சிக்குங்க பெரிய பறவையாகும்போது அதனுடைய ஃபுல் டீட்டெயில்ஸை இந்த ஷீட்டு மூலமாக தான் ஃப்யூச்சரில் ஈஸியாக தெரிஞ்சிக்க முடியும். சரி, இந்த ஷீட்டில் சிக்குங்களுடைய டீட்டெயில்ஸை எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸ்பீசியஸ் ஆஃப் சிக்குன்னு இருக்கிற இடத்துல என்ன பறவை வச்சுருக்கீங்களோ, ஃபார் எக்ஸாம்பிள் காக்டெயில், லவ் பர்ட்ஸ், பின்ச்சஸ், அதை ஃபில் பண்ணுங்கள். டேட் ஆஃப் ஆச்சை இங்கே எழுதுங்க. பறவையினோட மியூட்டேஷனை வந்து இங்கே எழுதுங்க, என்ன மியூட்டேஷன்னு. அப்புறம் பேரண்ட் டீட்டெயில்ஸை வந்து இந்த இடத்துல எழுதிடுங்க. அதே போல் டிஎன்ஏ என்ன செக்ஸ் அதை எழுதுடுங்க. ரிங் நம்பரையும் எழுதுங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு பறவைங்களோட டீட்டெயில்ஸும் வரிசையாக நீங்கள் ரிங்கு, அதோட டிஎன்ஏ, எந்த டேட்டில் ஆச் ஆச்சு, என்ன மியூட்டேஷனு, அதோட பேரண்ட்ஸ் டீட்டெயில்ஸு, இது எல்லாத்தையும் வரிசையாக இந்த மாதிரி ஒரு பறவைங்களுக்கும் எழுதிட்டு வந்தீங்கன்னா நீங்கள் ஃப்யூச்சரில் உங்களுக்கோ பார்க்கும் போதோ இல்லை நீங்கள் வேறு யாருக்காவது சொல்லும் போதோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதுதாங்க சிக்கோட சார்ட்டு. இதை நீங்கள் பத்திரமா வச்சுக்கணும், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ இந்த ப்ரீடிங் சார்ட்டுக்காக நீங்கள் வேறு எங்கேயும் தேடி அலையணும்னு அவசியம் இல்லை. இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாய்னு ஒரு மெசேஜ் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்லேயே ரிப்ளை பண்ணுறேன் அந்த ஃபார்மேட்டை. அதை நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து நீங்கள் எப்படி யூஸ் பண்ணுறீங்களோ அதை யூஸ் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த எபிசோடோட எண்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் எபிசோடில் டெட் இன் ஷெல்னால் என்ன, சிக்கு ஏன் முட்டையிலே இறந்தது, அதுக்கான ரீசனை பார்ப்போம். Until take care and thanks for watching.